மாதம் மாதம் சம்பளம் மட்டும்தான் வாங்குகிறோம். ஆனால் அந்த மாதம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த சம்பளம் காலி ஆகிருது. இனிமேலாவது சேமிப்பு பயணத்தை தொடங்கணும் அப்படின்ட்டு பலரும் நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கான முயற்சியை யாரும் எடுக்கிறது கிடையாது. நீங்களும் உங்களோட சேமிப்பு பயணத்தை தொடங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? அப்படின்னா சேமிப்பு பயணத்தை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சேமிப்புங்கிறது ஒரே நாளில் உருவாகிற பழக்கம் கிடையாது. மாறாக தொடர் முயற்சியால் உருவாகக்கூடிய பழக்கம் அது. பணத்தை சேமிக்க தொடங்கணும் அப்படின்னா முதல் படி பட்ஜெட் போடுறது தான். அரசே ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடும்போது நாமும் பட்ஜெட் போடுறது மிக மிக அவசியம். நமக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் செலவாகுது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளாமலேயே பணத்தை சேமிக்க முடியாது. நமக்கு தெரியாமலேயே வீண் செலவுகள் நம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் தேவையற்ற வீண் செலவுகளை கண்காணித்து குறைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்காக அத்தியாவசிய செலவுகள் என்ன, வீண் செலவுகள் என்ன என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம லிசன் பண்ணணும். உங்களுக்கு தேவையில்லை என்றாலும் வெறும் ஆடம்பரத்துக்காக செய்கிற எல்லா செலவுமே வீண் செலவுகள் தான். இந்த செலவுகளை குறைக்க வேண்டியது பணத்தை சேமிக்க மிக மிக அவசியம். பலரும் மாதந்தோறும் சம்பளம் வந்ததும் ஃபர்ஸ்ட் செலவு செஞ்சுட்டு மீதி இருக்கிற பணத்தை சேமிக்கிறாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்ததுடனே பணத்தை சேமிச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தை தான் செலவு செய்யணும். பணத்தை சும்மா சேமிச்சு மட்டும் வச்சா போதாது. ஒருவேளை பண வீக்கம் வந்தால் அதனோட மதிப்பு குறைந்து விடும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு சேமித்த அந்த சேமிப்பை முதலீடு செய்வதனால் மட்டும்தான் அந்த பணத்தை பெருக்க முடியும்.